மார்னிங். நம்ம கூட திரு முருகேசன் சார் அவர்கள் இருக்காங்க. தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். சார், இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ எவ்வளவு பேர் பதிவு பண்ணிருக்காங்க சார்? அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு பண்றது அவசியம்ன்ற மாதிரியான விஷயங்களை விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துறோமா நம்ம தொழிலாளர் நலத்துறையில இருந்து? இதுல வந்துங்க ஈரோடு மாவட்டத்தில் நிறைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1,30,000 பேர் தான் நம்ம கட்டுமானம் மற்றும் இதர அமைப்பு சாரா நலவாரியங்களை பதிவு பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு தான் இந்த அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் சென்று சேரும். அப்போ இன்னும் நம்ம அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து அதிக அளவில் நம்ம உறுப்பினராக சேர்க்கணும். சேர்த்தா தான் அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் பெற முடியுங்க. அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சிறப்பு முகாம்கள்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாம்கள் அங்கங்கே நடக்குது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில், நகர்ப்புற பகுதிகளில் நடக்குது. இப்போ தற்போது நடந்து வருகிறது. அந்த முகாம்கள் மூலம் நம்ம உறுப்பினர் சேர்க்கிறோம். அதே மாதிரி கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சென்று நம்ம முகாமில் உறுப்பினர் சேர்த்துறோம். வீட்டு பணியாளர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு சென்று நம்ம வீட்டு பணியாளர்களை நம்ம நலவாரியத்தில் முகாம் சேர்த்துறோம். அதே மாதிரி வெளிமாநில கட்டுமான தொழிலாளர்கள் இருந்தாலும் அந்த இடங்களுக்கே சென்று அவர்களை நலவாரியத்தில் நம்ம பதிவு செய்கிறோம். இதுபோல் கைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் அவங்க நிறைய ஈரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம போய் அவங்களுக்கு நலவாரியத்தில் பதிவு பண்ணி உறுப்பினராக சேர்த்து அரசு நலத்திட்ட உதவிகளை அவங்களும் நிறைய பயனடைய வேண்டுமான்னு நம்ம கேட்டுக்கிறோம். தொழிலாளர் நலன் சார்ந்த பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட முருகேசன் சார் அவர்கள் இருக்காங்க. இன்னும் பேசலாம். தொடர்ந்து கேளுங்க கேட்டுட்டே இருங்க.